Second sum, find the LCM and HCF of the following pairs of integer and verify that LCM and HCF which is equal to product of the two numbers. So இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்து இதில் இருக்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 and 91. ஸோ இந்த 26க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 26க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 2 டேபிள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 13 டைம்ஸ் வரும். 13 டேபிளில் 1 டைம் வந்துடும். ஸோ அப்போ 2 into 13. அகைன் 91க்கு 91 எடுத்திங்கன்னா இங்கே 7 டேபிள் எடுத்துக்கோங்க. 7 1s are 7, கேரி வந்து 2, ஸோ அப்புறம் 3 வந்துடும் உங்களுக்கு. 13 இது வந்து 1 டைம். ஸோ இப்போ இங்கே 91 கீழே 7 into 13. ஸோ எல்சிஎம்னா நமக்கு என்ன தெரியும், ஸோ இருக்கிற எல்லா கிரேட்டஸ்ட் பவர்ஸ் ஆஃப் நம்பர்ஸையும் நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, 13 வந்து இருக்குது அண்ட் 7 இருக்குது. இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 182 வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன, காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இதோட காமன் ஃபேக்டர்ஸ் என்ன, 13. ஸோ ஹெச்சிஎஃப்பும் எடுத்து எழுதியாச்சு. ஸோ இப்போது ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இப்போ கொடுத்துருக்க இந்த கிவன் நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2366ன்ற வேல்யூ கிடைக்கும். அதே போல் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட வேல்யூவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த வேல்யூ வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த சம் வந்து கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 188 இதுலேருந்து என்னென்ன இருக்குது, இதில் 182 இருக்குது. ஸோ 182 into 13 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2366. அப்போ இதுவும் என்னவா இருக்குது, சேமாக இருக்குது. ஹென்ஸ் LCM into HCF. Second subdivision 5, 10 and 92. ஸோ இப்போ இதில் 5, 10ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ 5, 10 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 2 2s are 4, கேரி 1. ஸோ 5 2s are 10, கேரி 1 5. அகெயின் 5 டேபிள், 5 டேபிளில் 5 5s are 25, 5 1s are 5. 3 டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 3 டேபிளில் 2 3 1s are 3, 7 3s are 17, 1 டைம் வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு 5 10ஓட ஃபேக்டரைசேஷன் 2 into 5 into 3 into 17. ஸோ அடுத்தது 92. 2 டேபிள் எடுத்துக்கோங்க. 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 2 3s are 6, 23, 1 டைம் வந்துடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 2 into 2 into 23. ஸோ இதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 கேரி பண்ணிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் இருக்க எல்லா நம்பர்ஸையும் நம்ம எழுதிடுவோம். 5 3 17 and 2 23. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 23,416ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இதோட HCF என்ன, காமன் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ HCF வந்து காமன் ஃபேக்டர் 2ன்ற வேல்யூ எடுத்தாச்சு. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிவனில் 5 10 into 92. அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 46,920 வரும். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச HCF LCMவும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு வந்துச்சுன்னா சம் ப்ரூவ்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 into 23,460 மல்டிப்ளை பண்ணோன்னா 46,920. ஹென்ஸ் HCF which is equal to 2, LCM which is equal to 23,460. Proved.